பெங்களூர்ல பார்த்தவங்க எனக்கு வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனு சர்ஜரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சாரதிங்க யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு எல்லாம் பரவாயில்லங்க இப்போ. L4 L5 டிஸ்க் ஜவ்வு பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் உங்களுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு வாங்க. நாங்க வந்து எங்களோட சென்டர்ல வந்து பிசியோதெரப்பில வந்து நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் மூலியமா அறுவை சிகிச்சை இல்லாமலே L4 L5 டிஸ்க் ஜவ்வு பிரச்சனையை வந்து முழுமையா வந்து சரி பண்ணி அனுப்புறோம். யூடியூப் சேனல் பார்த்துட்டு சார் வீடியோலாம் பார்த்தோங்க. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அதில் பார்த்து சார் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கிறாருன்ட்டுன்னு நாங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்துக்கிறோங்க. வந்து எனக்கு சாரு நடக்கிறது, உட்காருறது, படுக்கிறது, தூக்கம் வர்றது எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க. இப்போ பெண்டா இருந்துச்சுங்க காலு, இடுப்பெல்லாம் அதெல்லாம் கூட ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கிறாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வரவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகால இருந்து வந்திருக்காங்க. கேஜிஎஃப்ங்கிற இடத்துல இருந்து. இவங்க பேர் வந்து பிரியா. இவங்களுக்கு வந்து L4 L5 டிஸ்கில் L5S1 டிஸ்கில் வந்து ஜவ்வு வந்து கிழிஞ்சு வெளியே வந்து நரம்பை வந்து அதிகப்படியாக அழுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பெங்களூர்லலாம் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஒன்று அந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் படி பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இவங்களுக்கு வந்து நடை வந்து ஸ்ட்ரைட்டாகவே வர முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் நடையை வந்து சாஞ்ச மாதிரி தான் நடந்தாங்க. ஏன்னா அந்த பக்கம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாதிப்பு ஆனதுனால நடையை வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை, ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி ஆயிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பொசிஷனில் அவங்களால படுக்கவே முடியல. எந்த பொசிஷனில் படுத்தாலும் அவங்களுக்கு வலி இருந்ததுனால அவங்களுக்கு தூங்க முடியாத சூழ்நிலையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வந்து நரம்பு அது கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இழுக்குது. கெண்டக்கால் தசையெல்லாம் வந்து ரொம்ப வலி இருக்குது. கால் பாதம் கீழே வைக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து பிசியோதெரப்பியில் முழுக்க முழுக்க வந்து எந்த வித மருந்து மாத்திரையும் இல்லாமல் ஆப்ரேஷன் சொல்லப்பட்ட இடத்துல வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமலே பிசியோதெரப்பியில் நாங்கள் வந்து முழு நிவாரணம் வந்து கொடுத்துருக்கோம். என் பேர் வந்து பிரியாங்க. நான் வந்து கர்நாடகா கேஜிஎஃப்லேருந்து வரேங்க. எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜி L4 L5 S1ல இருந்துச்சுங்க. நடக்க முடியாது, தூங்க முடியாது, உக்கார முடியாது. நான் வந்து ஒரு சைடாகிட்டு இருந்தேங்க. இடுப்பு சைடாகிட்டு இருந்துச்சுங்க. என்னால் ஒன்றும் முடியாதுங்க. என்னால் படுக்கிறது கூட ஆகாதுங்க, தூங்க முடியாதுங்க. நாங்கள் எங்கெங்கே போய் பார்த்தோங்க, ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் பார்த்தோங்க. எனக்கு வந்து எதுவும் எதுவும் இல்லைங்க, சரியாகலைங்க. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு பிடிக்கலங்க அது. அதனால சார்து நாங்கள் வந்து யூடியூப் சேனல் பார்த்துட்டு சார்து வீடியோலாம் பார்த்தோங்க. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அதில் பார்த்து சார் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கிறாருன்ட்டுன்னு நாங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்துக்கிறோங்க. வந்து எனக்கு சாரு நடக்கிறது, உட்காருறது, படுக்கிறது, தூக்கம் வர்றது எல்லாம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க. இப்போ பெண்டா இருந்துச்சுங்க காலு, இடுப்பெல்லாம் அதெல்லாம் கூட ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கிறாருங்க. எனக்கு இப்போ நடக்க முடியுது, உட்கார முடியுது, தூங்க முடியுது. இந்த இடுப்பு சைடு கோணம் இதெல்லாம் இருந்ததெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சுங்க. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. இதே போல L4 L5 L5S1 டிஸ்கில் வந்து ஜவ்வு வந்து எந்த அளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். நீங்கள் அதை பற்றி எதுவுமே வந்து கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ சிவியராக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டுட்டு, இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸை முதல்ல அனுப்பி வைங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இதே போல் வந்து உங்களுக்கு முழு நிவாரணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சரியானதுக்கு அப்புறமும் மீண்டும் அந்த வலி எப்பவுமே வராத அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி அனுப்புகிறோம். தேங்க்யூ.